மாதம் திருநெல்வேலியில் முதல் ஜாப் ஃபேர் நடத்தி கிட்டத்தட்ட 8000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம். அடுத்த ஃபேர் பிப்ரவரி மாதம் இந்த வருஷம் திருச்சியில் ஃபேர் நடத்தி ஒரு 17000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கு வந்த கூட்டத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 85000 ஸ்டூடெண்ட்ஸும் 550 கம்பெனிஸும் வந்திருக்காங்க. நிச்சயமா குறைஞ்சபட்சம் 25000 பேருக்கு வேலை கிடைக்கும். This is a great service to humanity and we thank God for giving us the opportunity to be of such use to our youth community. Thank you. கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த நாள் இது, இனிய நாள் இது. கிரேட் சென்னை ஜாப் ஃபேர் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே கிரேட்டஸ்ட் சென்னை ஜாப் ஃபேர் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட விழாவில் இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவர் வாக்குக்கிணங்க சபாநாயகராக சகோதரரை நியமித்த தமிழக முதல்வருக்கு என் ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமன் செய்து சீர்திருக்கும் கூழ்போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர்க்கணி வள்ளுவர் வாக்குக்கிணங்க அவர் சட்டமன்றத்திலே அவர் எழுந்து இந்த கையை காண்பிப்பதும் இந்த கையை காண்பிப்பதும் இப்படி சொல்வதும் உண்மையே அந்த ஆளுமை தக்கார் தகவலர் என்பர் அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற மற்றொரு வள்ளுவர் வாக்கு கிணங்க வாழ்ந்த எங்கள் சபாநாயகருக்கு எங்களுடைய அதுவும் நிறைந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவில் நுழையும் பொழுதே மிகப்பெரிய ஒரு ஜனசமுத்திரத்தில் நீண்டு வருவது போல்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்த ரைஸ் நிறுவனத்துக்கும் கிவ் லைஃப் நிறுவனத்துக்கும் எனது கண்கள் பணித்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கஸ்பர் பற்றி சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லினே போகலாம். அவர் மனதில் எதையும் மறைத்து வைத்ததே கிடையாது. மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசிக்கொள்வார். அதனால் அவர் எத்தனை வாய்ப்புகளை இழந்திருக்கிறார், எத்தனை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார் என்றால் என்னுடைய நட்பு அவருக்கு கவசமாக இருக்கும். அவருக்கு திரையுலகில் ஒரு பெரிய நாங்கள் அவரை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒரு படத்துக்கு கதையும் அல்லது வசனமும் எழுதுங்கள், உங்களுடைய ஆளுமை தெரியும். இசைக்கு அவர் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு திருவாசகத்துக்கு இளையராஜாவுக்கு கோடிக்கணக்கிலே செலவழித்து அந்த திருவாசகத்தை உருவாக்கிய அந்த நிகழ்வை எங்களால் என்றுமே மறக்க முடியாது. காலம் காலமாக நிலைத்து இருக்கக்கூடிய காவியமாக ஓவியமாக நெஞ்சில் நிலைத்திருக்கக்கூடிய திருவாசை படைத்த ஒரு மிகப்பெரிய செம்மல். அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிலா மேடத்தை பற்றி சொல்லணும்னா என் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருப்பவர். நான் எடுக்குகின்ற படங்கள் கண்டுகொண்டேன் பற்றி பெருமையாக பேசுவார். காக்கா காக்கா பற்றி பெருமையாக பேசுவார். அசுரனை பற்றி வரும்போது வன்முறை அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லுவார். படத்தினுடைய கதையை வாங்கும் பொழுது அதில் சில உண்மைகளை சொல்ல வேண்டியது. அராஜகத்தை அழிப்பதற்கு கதாநாயகன் எடுக்கின்ற படிப்பதான அது தவிர அது திருத்துவதற்காகத்தானே தவிர மற்றபடி வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல. அவர்களுக்கு எங்களோடு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை பதிய வைத்திருக்கிறார். அதை எங்கள் இயக்குநருக்கு சொல்லி அவருக்கும் நான் உங்களுடைய எண்ணங்களை நான் பதிய வைக்கிறேன். உங்களுக்கு 25,000க்கு மேலான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல நூறு ஆயிரங்களை கடந்து இந்த நிறுவனம் மிக உயரிய இடத்தில் ரைஸ் என்று சொன்னால் நான் நினைப்பது உயர்வு. அந்த உயர்ந்து கொண்டே இருக்கும். கிவிங் லைஃப் கொடுக்கின்ற மனப்பான்மை உள்ள அந்த நிறுவனம் கொடுத்து அது ஒரு வல்லன்மை வாய்ந்த நிறுவனமாக நிகழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அம்மையப்பன் நன்றி நிரந்தரம் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டோட கம்போசர் ஃபாதர் தான். அதனால அவருக்கு நல்லா கைத்தட்டு. இந்த என்னாலும் எங்களுக்கு இதே
தமிழக பேரன்பிற்குரிய பெருந்தகை ரெவரண்ட் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, செயலாளர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் ஏற்றமிகு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நிர்வாக பொறுப்பில் இருக்கிற ஆயர் பெருமக்களே, இந்த நிகழ்வில் சிறப்பானதொரு உரையாற்றி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்மை மகிழ்வித்திருக்கிற அன்பு அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற தி ரைஸ் அமைப்பின் சார்பிலும் கிவ் லைஃப் அமைப்பின் சார்பிலும் கலந்து கொண்டிருக்கிற நிர்வாக பொறுப்பில் இருக்கிற நண்பர்களே, பல்வேறு நிலைகளில் வேலைவாய்ப்பை தேடியும் எப்போது விடிவு காலம் கிடைக்கும் என்று காத்திருத்தலின் ஒரு விளிம்பு நிலையில் நிச்சயமாக இங்கே நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அரங்கம் நிறைய கூடி இருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, ஜெகத் காஸ்பர் அவர்களை நீண்ட நெடுங்காலமாக நான் அறிவேன். சிலரை அருகிலிருந்து பார்த்து மகிழ்வோம், சிலரை தூரத்திலே இருந்து பார்த்து வியப்போம். அப்படி வியப்புக்குரிய ஒரு மனிதராகத்தான் ரெவரண்ட் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்களை நான் பார்த்தது உண்டு. அவர் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ் வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, இலக்கிய ஆர்வலராகவும் சரி, பொதுப்பணியில் ஈடுபட்டாலும் இசையை வளர்ப்பதாக இருந்தாலும் எடுத்துக்கொண்ட எந்த துறையிலும் மற்றவர்களை விஞ்சி நிற்கிற ஒரு பாங்கினை பார்த்து நான் வியப்பது உண்டு. அந்த வகையில் இப்போதும் இந்த ரைஸ் அமைப்பின் சார்பில் கிவ் லைஃப் அமைப்போடு இணைந்து நின்று இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். அதில் குறிப்பாக இது இங்கே நடைபெறுகிறது என்றால் நல்லது நடக்கிற எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் என்று சொல்லுகிற சகோதரி அகிலா ஸ்ரீனிவாசன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் பொது வாழ்க்கையில் பல நிலைகளில் இந்த கல்லூரி அட்மிஷன்ஸ் என்று வருகிற போது 180 பேர் பிகாம் என்று தான் கேட்கிறார்கள். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்தபோது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டும் என்று கேட்கின்ற ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டால் அந்த ஆண்டு முழுவதும் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏஐக்கு வந்து விட்டார்கள். 100க்கு 90 பேர் வந்து சிபாரிசு கேட்டால் அதில் அத்தனை பேரும் ஏஐ வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இது எங்கே ஒரு கருத்தூர் உருவாகிறது. இதை படித்தால் தான் வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, எதை செய்தால் வேலை கிடைக்கும் என்கின்ற அந்த கவலையின் காரணமாக இது செய்தால் கிடைக்கும் என்கின்ற அந்த பெரிய நம்பிக்கையோடு வருகின்ற பள்ளிக்கூடத்தை படித்து முடித்து வெளியே வருகின்ற அந்த மாணவர்களை பார்த்து நான் கவலை அடைவதுண்டு. ஏனென்றால் இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகளை திறப்பதற்கு காரணமாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் விரும்புகின்றவர்கள் கேட்கின்ற அத்தனை பேருக்கும் பொறியியல் கல்லூரிகளை திறப்பதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் அவர்தான். அதற்கு பின்னாளில் பல கல்லூரிகளை தனியார்கள் நிறுவி அதன் மூலமாக பலருக்கு கல்வி அறிவை போதித்தாலும் கூட அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்கின்ற அந்த வேதனை பெருகி நிற்பதை நான் கண்டு மனம் வருந்துவது உண்டு. ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக கூட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்லே நான் மாலை உணவு அருந்துவதற்காக சென்றேன். அந்த என்ன வேண்டும் என்று எழுதுகிற அந்த ஊழியர் வந்தார். அவரை பார்த்தவுடன் நான் கேட்டேன், என்னப்பா படிச்சிருக்கேன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், தயங்கினார். சும்மா சொல்லுப்பா என்ன படித்தேன். அவர் சொன்னார் பிஇ சிவில் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப மனக்கவலையாகிவிட்டது. இப்போ அவர் எதிரில் உட்காருன்னா உட்கார மாட்டேன்னார். உட்காருப்பா நீ என் பக்கத்தில் உட்கார் என்று சொல்லி அவர் குடும்பம் எங்கே இருக்கிறது, என்ன நிலைமை இருக்கிறார், ஏன் இந்த வேலைக்கு வந்தார் என்றெல்லாம் கேட்கிற போது அவர் சொன்ன பதிலும் நான் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன விதமும் என் மனதை ரொம்ப கஷ்டப்படுத்தியது. காரணம் என்ன என்றால் இன்னும் கூட படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் நம்மவர்கள் சிரமப்படுகிற நிலைமை. இப்படி கல்விக்கூடங்கள் பெருகிக் கொண்டே போகிறது.
இந்த படிப்பு படித்தால் வேலை கிடைக்க நம்பிக்கையிலே படிக்கின்றார்கள். ஆனால் வேலை கிடைக்கவில்லை என்ற வேதனை பெறுகிற போது எங்கே இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் கவலைப்படுவது உண்டு. இந்த அரங்கம் என்னை அழைத்து வருகிற போது என்னுடைய நினைவுகள் எல்லாம் பல விஞ்ஞானிகளை, அறிஞர் பெருமக்களை, பல தலைவர்களை உருவாக்கிய மேடை இது. இந்த மேடையில் நிற்கிற போது, இந்த கல்லூரியில் படிக்கிற போது நிகழ்ந்த நினைவுகளும் பல நேரங்களில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இங்கே ஆற்றிய உரைகளை பற்றி எல்லாம் எண்ணிக்கொண்டே நான் வந்தேன். இப்போது எனக்கு இருக்கிற ஒரு மனக்கவலை என்ன என்றால், தி ரைஸ், தமிழில் ஃபாதர் தமிழில் சொல்லுங்க என்ன என்று கேட்டேன். அப்போ நானாகவே சொன்னேன், எழுமி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று விசிட் லெக்ஸ் எக்ஸ்ட்ரா என்று லயோலா கல்லூரியுடைய மோட்டோ இருக்கிறது, அதை வைத்துக் கொள்ளலாம் என்று நான் அவரிடம் சொன்னேன். ஒளியேற்றுவதற்கு நமக்கு கரங்கள் தேவைப்படுகிறது. அந்த ஒளியேற்றுகிற கரங்களைத்தான் ரெவரண்ட் ஃபாதர் ஜெகத் கஸ்பார் வைத்திருக்கிறார். ஆங்காங்கே யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை பார்த்து தீர்த்து வைக்கிற கரங்களாக அவர் கரங்கள் இருக்கிறது. அதே போன்று கிவ் லைஃப், அம்மாவை கேட்டேன், அம்மா கிவ் லைஃபுக்கு தமிழில் எதுவும் வைக்கவில்லையா என்று கேட்டேன். தமிழில் வைக்கவில்லை, கிவ் லைஃப் என்று தான் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ ஃபாதர் ஜெகத் கஸ்பார், நீங்கள் ஒரு தமிழில் வைங்கள் என்று சொன்னேன். வாழ்வு கொடுக்கும் மையம் என்று வைக்கலாம் என்று சொன்னார்கள். ஆக உங்களை எல்லாம் சொன்னார்கள், இங்கே எவ்வளோ பேர் வந்தாலும் காலையில் 75,000, இப்போ 85,000 தாண்டி 1,00,000 தொடும் என்கின்ற அளவிற்கு ஒரு மெகா கேம்ப் வேலைவாய்ப்பு முகாமை மிக சிறப்பாக, நேர்த்தியாக, எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நடத்துவதற்கு ஐ ஷுட் அப்ரிஷியேட் தி வாலண்டியர்ஸ் ஈவன் பை லோயலா காலேஜ் அண்ட் அதர்ஸ். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும். நம்முடைய ரெவரண்ட் ஃபாதர் பிரின்சிபல் மற்றும் அவரை சார்ந்திருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. ஒரு புதிய அரசாங்கம், ஒரு புதிய நோக்கம், புதிய எழுச்சி, ஒரு அமைதி புரட்சி இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பித்தான் ஒரு வாக்களித்திருக்கிறார்கள். அதில் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது வெளியரங்கமாக டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் தர வேண்டும் என்பதில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என்பதை இந்த 1 மாத காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை செய்தாலும் அது மக்களுக்கு தெரிய வேண்டும், என்ன செய்கிறோம் என்று தெரிய வேண்டும். அதே போன்று ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாகிறார். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்துவிட்டு வேலை இல்லாதிருக்கிற இளைஞர்களுக்கு உத்தரவாதம் தருவதற்காக பட்டதாரிகளுக்கு இவ்வளவு தொகை அளிக்கப்படும் என்றும், டிப்ளமா படித்தவர்கள் இவ்வளவு தொகை அளிக்கும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் என்றால் உங்களை பற்றி அவர் கவலைப்படுகிறார் என்ற அர்த்தம். வேலையில்லாமல் சிரமப்படுகிற குடும்பங்களை பற்றி நினைக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். உள்ளபடியே நாளும் விரல் நுனியில் விவரங்களை வைத்துக் கொண்டு யாருக்கு என்ன செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை நான் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிப்பது பொருத்தம் என்று கருதுகின்றேன். இந்த வேலைவாய்ப்பு அலுவலர்களில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிவு செய்ய வேண்டும். 83ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது காஞ்சிபுரத்திலிருந்து அவரோடு நான் காரிலே பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நான் அவர்களை பாராட்டினேன். நேற்று முன்தினம் ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றீர்கள், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலே சீனியாரிட்டி தான் வர வேண்டும், அதை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும். அவ்வப்போது அரசாங்கம் ஆய்வு நடத்தி யார் முன்னுரிமை பெற்றிருக்கின்ற அவர்களுக்கு தான் வேலை தர வேண்டும், இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற உத்தரவு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நான் சொன்னேன். அப்போ அவர் உடனே சொன்னார், நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா, உங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்கள், பதவியில் இருக்கின்றவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இவருக்கு போடு அவருக்கு போடு, இல்லை சார் சீனியாரிட்டி வரவில்லை என்றால் அடித்து திருத்தி வேற எழுது என்று எழுதுகிற சம்பவங்கள்லாம் என் கவனத்துக்கு வந்தது. 10 ஆண்டு காலமாக பதிவு செய்துவிட்டு ஒருவர் உட்கார்ந்திருப்பார். நீங்கள் எம்எல்ஏ ஆனவுடனே உங்களுடைய அந்த பதவியை காட்டி உள்ளே புகுந்து அதை மாற்றி எழுது என்று நிர்பந்திக்கிற நிலைமைகள்லாம் என் கவனத்துக்கு வந்தது. எங்கோ ஒருவர் இந்த அரசாங்கம் நேர்மையாக நடக்கும் என்று பதிவு செய்துவிட்டு வீட்டிலே காத்திருந்தால் அவரை ஏமாற்றிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக மற்றவர் வந்து விடுகிறார் என்றால் அந்த சாபம் எனக்கு வர வேண்டுமா என்று கேட்டார். அந்த பழிபாவம் எனக்கு வர வேண்டும், அதே வார்த்தையை சொன்னார். அதற்காகத்தான் அந்த உத்தரவை நான் போட்டிருக்கிறேன் என்று புரட்சி தலைவர் சொன்னது இங்கே உட்கார்ந்திருக்கிற போது நினைவுக்கு வந்து. காரணம் என்ன என்றால், ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தன்னலம் கருதாமல் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றால் அதுக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் அது போய் சேர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அப்படி தங்கு தடை இல்லாமல் உங்களை எல்லாம் வாழ்விப்பதற்காக, உங்கள் வாழ்வினை ஒளியேற்றுவதற்காக, நல்ல பாதையை காண்பிப்பதற்காக இப்போது உயிரோட்டம் உள்ள கிவ் லைஃப் மூலமாக நம்முடைய சகோதரி அகிலா சீனிவாசன் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி போல இந்த அரசாங்கமும் விரைந்து நல்ல பணிகளை ஆற்ற இருக்கிறதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் ஃபாதர்
ஜெகத் கஸ்பார் அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு நல்ல முயற்சி. இன்னொரு முயற்சி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இறைவன் அவருக்கு எல்லாம் அல்ல இறைவன் சுகபலன் தர வேண்டும், நீடி ஆயுளையும் தர வேண்டும். அதே போன்று அகிலா சீனிவாசன் அவர்களோடு இணைந்து நின்று இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக பல வாழ்க்கையில் நீங்கள் ஒளியேற்றிருக்கின்றீர்கள், வாழ்வளித்திருக்கின்றீர்கள். அன்னதானம் அளிப்பது மிகப்பெரிய தர்மம். அதே போல இப்போ ஒரு வாழ்க்கைக்குரிய உத்தரவாதத்தை அளிப்பது என்பது அவர் குடும்பம் உங்களை வாழ்த்தும், வருங்கால தலைமுறை உங்களை வாழ்த்தும். தன்னலம் கருதாது பணியாற்றுகின்ற சகோதரி அகிலா சீனிவாசன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகள் மக்களிடையே இருக்கிறது. அந்த ஏக்கத்தை போக்க வேண்டும், அந்த வாட்டத்தை நீக்க வேண்டும். அது உங்கள் இருவரால் முடியும் என்று நான் சொல்லி இந்த வாய்ப்பிற்கு வணங்கி மீண்டும் லயோலா கல்லூரி பிரின்சிபல் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கிற மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரியநாதன் ரதி கொடுத்து கொடுங்க சார். இனியா சார், தானு சார் முன்னாடி